டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இல்லைன்னா டாக்டர் அர்ச்சுனா உங்களுடைய மொத்த ஆடியோ ஃபைலையும் நானும் முழுசாக கேட்டேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் உங்களோட கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை ஒரு பெரிய ஜென்டில்மேனை நினச்சிட்டு தமிழ் மக்களை மீட்க வந்த ஒரு போர் வீரன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு வர்றீங்க. ஏன்னா 62,000 லைக்ஸ் ஒருத்தருக்கு இருக்குது, என்கிட்ட 92,000 இருக்குது, என்னோட யூடியூப்பில் இவ்வளோ இருக்குது, ஃபேஸ்புக்கில் இவ்வளோ இருக்குது. அதனால தமிழ் மக்கள் என்னோட தான் இருக்கிறாங்க. அதனால் நான் இந்த டீலுக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். மறைமுகமாக எனக்கு எவ்வளோ உங்களுக்கு தர முடியும் தந்தா நான் உங்களுக்கு அந்த ஓட்ஸ் எல்லாமே 100% 10% தான் ஜேவிபிக்கு இருக்குது. பேலன்ஸாக இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒரு 70% எடுத்து தர்றேன் உங்களுக்குங்கிறது தான் அந்த பேச்சோட டீல். ஏன்னா அந்த ஆடியோவில் நீங்கள் முழுசாக மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆடியோவையும் எடுத்து ஒரு லைவ்ல அதுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அரசியல் செய்யலாம், யாரையும் காப்பாற்றலாம், யார் மக்களையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இல்லைனா ஏற்கனவே சஜித் பிரேமதாசவை மீட் பண்ணினது போன்று அனுரகுமார் மீட் பண்ணலாம், அதே போல ரணில் விக்ரமசிங்கவையும் நீங்கள் மீட் பண்ணலாம். ஆனால் ஒருவர் மீது குற்றம் சாட்டுகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறத நீங்க முழுசா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர் ஷாஃபியினுடைய விவகாரத்தில் இன்னைக்கு அதை வெளியில கொண்டு வந்ததாக சொல்லி கொண்டு தெரிந்த ஊடகமாக இருக்கலாம், அல்லது அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே இருந்த விமல் வீரவங்ச, உதயபிரபாத் கம்மாம்பில, சன்ன ஜெயசுமன இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா ஒரு மனிதருக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது அந்த மனிதரை சுற்றி நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரம் நீதிமன்றத்திலே இருக்கிறது. அவர் முழுமையாக நிரபராதி என்ற விவகாரங்கள் எல்லாம் வெகு விரைவிலே வெளியிலே வரும். அதுதான் யதார்த்தம். இன்னொரு பக்கம் நீங்களும் அதே வைத்தியர் ஷாஃபியினுடைய துறையிலே பணியாற்றக்கூடிய ஒருவர். எனவே அதனை செய்ய முடியுமா என்பது உங்களுக்கே தெரியும். மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக இதனை செய்ய முடியுமா என்பதை அறிந்து கொண்டு அது தொடர்பான அறிவை தலையிலே வைத்துக்கொண்டு இங்கே மட்டும் படுவதை மக்களிடத்திலே ஒரு வித்தியாசத்தை பெற்றுக்கொள்ள, இல்லைன்னா மக்களிடத்திலே ஒரு பிரபல்யத்தை பெற்றுக்கொள்ள இப்படி பேசுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தனிப்பட்ட ரீதியிலே டாக்டர் அர்ச்சுனா இன்னைக்கு நிறைய ஹெல்த் செக்டருக்குள்ள நடக்கிற மோசடிகளை வெளியில கொண்டு வராரு, சாவகச்சேரி வைத்தியசாலையில என்ன நடந்ததுங்கிறத வெளியில பேசிட்டாரு. உண்மையில நானும் கூட உங்களை ஒரு மிகப்பெரிய ஹீரோவா தான் பார்த்திருந்தேன். ஆனால் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரம் நான் ஏற்கனவே சொன்னது போல நீதிமன்றத்தினாலேயே இன்னைக்கு அவர் விடுதலை செய்யப்படுகின்ற தருவாயில இருக்கிறது. இன்னொரு பக்கம் எந்த வைத்தியசாலையில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டினார்களோ அதே வைத்தியசாலையில் தான் அவர் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எந்த பெண்கள் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டினார்களோ அதே பெண்கள் தான் இப்பொழுது அவர்களிடையே மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெண்கள் எங்களுக்கு அநீதி நடந்துவிட்டது 4,000 பெண்கள் என்று சொன்னார்கள், இன்று 40 பெண்கள் கூட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட விதத்திலே இல்லை. அதனை நீங்கள் முதலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு சரியான புத்தி அறிவு இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதே வைத்தியர் ஷாஃபிக்கு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? எந்த அமைச்சு அவரை இடைக்கால தடை விதித்து அவர் சேவையில் ஈடுபட இடைக்கால தடை என்று ஒரு கடிதத்தை அனுப்பியதோ அதே ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்னைக்கு அவர் அதே இடத்துல சேவைக்கு அமர்த்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகின்றவர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கன்னத்தில் அறைவது போல அவருடைய முழுமையான சம்பளத்தையும் அவர் முழுமையாக கொடுத்திருந்தால் ஹெல்த் செக்டருக்கு இதனை விட பெரிதாக யாருக்கு பதிலடி கொடுக்க முடியும்? இன்னொரு பக்கம் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரத்திலே இந்த நாட்டு முஸ்லிம்கள் எவ்வளவு மனரீதியிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த செக்டருக்குள்ள பணிபுரியக்கூடிய ஒருத்தர் நீங்க இப்படி பேசலாமாங்கிறது தான் இன்னும் எனக்கு டவுட்டரா இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஜேவிபியினுடைய மெம்பரா இருக்கிற அந்த லேடி டாக்டர் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, மல்டிபிள் டிசார்டருக்கு நீங்க மருந்து எடுத்தீங்களான்னு. ஏன் பார்வையில் நீங்க போய் அதுக்கு மருந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரபல்யம் அடையணுங்கிறதுக்காக இல்ல வெளியில அதை பேசணுங்கிறதுக்காக இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுங்கிறத எந்த அளவுக்கு நாங்க எடுக்க முடியும்? இன்னொரு பக்கம் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரத்தில் தெளிவாக நீங்கள் சொல்ற விஷயம், அப்ப நான் சொல்றேன், ஷாஃபி சிங்கள மக்களுடைய அந்த இதுகளை செய்தது போல எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அவ்வளவு செய்யப்பட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை இடங்கள் இந்த இடங்கள்ல எங்களுக்கு தெரியாம கருக்கலப்புகள் செய்யப்பட்டிருக்கலாம். என்ன அது மாதிரி உள்ளுக்குள்ள ஃபெலோப்பியன் டியூப்ஸ் கட் பண்ணிருக்கலாம், நசிச்சிருக்கலாம். டாக்டர் ஷாஃபி சிங்கள மக்களுக்கு இப்படி செய்தது போல எங்களுடைய மக்களுக்கும் செய்யப்பட்டிருக்கலாம். இப்படி சரியான வார்த்தையில சொன்ன நீங்க அதுக்கு வியாக்கியானம் எழுதுறீங்க. தயவு செய்து அந்த சிங்கள உரையாடலை உங்களுக்கு சிங்களம் தெரிந்தால் மீண்டும் மீண்டும் கேட்கவும். நான் தெளிவாக சொல்லியுள்ளேன், ஷாஃபிக்கு அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டது போன்று எங்களுக்கும் முள்ளிவாய்க்காலில் அவ்வாறு நடந்திருக்கலாம்.
நீங்க அப்படி சொல்லல, சிங்களத்துல ஷாஃபி கரப்புதே என்று தான் சொன்னீர்கள். அதே போல இந்த தமிழ் வாய்ஸ் கட்டிலே உங்களுடைய குரலிலே நீங்கள் பேசி இருப்பது ஷாஃபி செய்தது போல எங்களுடைய மக்களுக்கும், ஷாஃபி மேல் குற்றம் சாட்டப்பட்டது போல எங்களுடைய மக்களுக்கும் என்று எடுத்திருந்தால் டாக்டர் அர்ச்சுனா என்று சரியாக இருக்கலாம். ஒரு தனி மனிதனாக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணக்கூடிய தேவை கூட வந்திருக்காது. நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஷாஃபி கருக்கலைப்பு செய்தார் என்று. ஆனால் அந்த கருக்கலைப்பு செய்த விடயங்கள் சார்பாக கடந்த விசாரணைகள் பக்க சார்பானவை என சம்பந்தப்பட்ட வைத்தியர்களே என்னிடம் நேரில் கூறியுள்ளார்கள். முள்ளிவாய்க்கால் அவலம் தங்களுக்கு தெரிந்த போது எதுவுமே பேசாத ஒரு இனம் வைத்தியர் ஷாஃபியை பற்றிய எனது கருத்தை மட்டும் தூக்கி கொண்டு ஓடி வந்து இவ்வாறு பொதுவெளியில் கருத்திடுவது மிகவும் கவலைக்குரிய விடயம். எங்க ஷாஃபிக்கு மேல் குற்றம் சாட்டப்பட்டது போல என்ற கருத்து நீங்க சொல்லி இருந்தா யாருமே உங்களுக்கு விளக்கம் தர்றதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. டாக்டர் ஷாஃபி செய்தது போல என்ற வார்த்தையை பாவிக்கிறீர்கள். டாக்டர் ஷாஃபியை ஒரு குற்றவாளியாக நீங்கள் பேசுகின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் உங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. டாக்டர் அர்ச்சுனா சாபக்கச்சேரி வைத்தியசாலையிலே பிரச்சனைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இதே உங்களுக்கு எதிராக பேசுகின்ற எத்தனை நபர்கள் உங்கள் பக்கம் நின்று உங்களுடைய சேவையை பாராட்டி உங்களை தோளில் சுமக்க தயாராக இருந்தார்கள் என்பதை அதே சோசியல் மீடியால கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனவே ஒரு வைத்தியராக நன்கு கற்றறிந்த நீங்கள் எந்த கட்சியோடும் டீல் பேசலாம், எந்த கட்சியோடும் நீங்கள் பேரம் பேசலாம், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம், எத்தனை ரூபாய்கள் வேண்டும் என்றாலும் எடுத்து அவர்களுக்காக கம்பெயின் செய்யலாம். அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜனநாயக நாட்டிலே வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் அந்த ஜனநாயக உரிமை என்பது இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்திலே செல்கின்ற ஒரு வழக்கு இறுதி தருவாயை எட்டி கொண்டிருக்கிறது. அவர் நிரபராதி என்ற கருத்தாடல்கள் இருக்கின்ற காரணத்தால், அவர் நிரபராதி என்ற காரணத்தினால் தான் வைத்திய அமைச்சே, உங்களுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியே அவரை மீண்டும் அதே வைத்தியசாலையிலே சேவைக்கு அமர்த்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களிடம் சில வைத்தியர்கள் வந்து பக்க சார்பான விசாரணை நடந்திருக்கிறது என்று சொல்கின்றதாக நீங்கள் சொல்கிறீர்கள். வைத்திய துறையிலே இப்படி நடக்க முடியுமா என்பதை விஞ்ஞான ரீதியிலே முதலில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் டாக்டர் அர்ச்சுனா. அதனை செய்துவிட்டு அடுத்த கட்டத்தை நீங்கள் யோசிக்கலாம். இன்னொரு பக்கம் வைத்தியர் ஷாஃபி மேல் குற்றம் சாட்டப்பட்ட விவகாரங்கள் எங்கிருந்து ஆரம்பித்தது, ஒரு சொத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஆரம்பித்தது என்பதை நீங்கள் அறிந்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. முதல்ல அந்த தகவல்கள் என்னங்கிறத டாக்டர் அர்ச்சுனா தேடி பாருங்க. அங்கிருந்த கிட்சிரி ஜெயலலிதா யார் என்பதை முதலில் தேடி பாருங்கள். அங்கிருந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் யார் என்பதை தேடி பாருங்கள். இப்பொழுது அவர்கள் எங்கே என்பதை தேடி பாருங்கள். அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி அதனை வைத்து ஆட்சி அமைத்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விமல் வீரவங்ச உதய கம்மம்பில சன்ன ஜெயசுமன இன்னைக்கு அரசியல் அனாதைகளாக இருக்கிறார்கள். அவர்களை தான் இன்று யாழ்ப்பாணத்திலே கோயில்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து விட்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொண்டு அது தொடர்பாக பேசுவதற்கு முன்வாருங்கள். குறிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய அரசியல் டீல், உங்களுடைய வாக்கு தமிழ் மக்களினுடைய 90% வாக்குகள் நீங்க யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுக்கலாம், அது உங்களுக்குரிய உரிமை. ஆனால் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரத்தில் இப்படி பேசுவதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை என்பதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக எனக்கு எதிராக நீங்கள் வேண்டும் என்றால் வேண்டியவற்றை பேசலாம். ஆனால் எந்த ஒரு விடயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் நாங்கள் இன்னும் ஒரு தொகுப்பில்.